ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டிவனம் காவல் நிலையம் முன்பு போதையில் உடலை கிழித்துக் கொண்டு 3 இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலி அப்துல்லா. வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே பயணி ஒருவரிடம் குடிபோதையில் இளைஞர்கள் சண்டையிடுவதாக திண்டிவனம் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து திண்டிவனம் காவலர் முருகையன் அந்த பகுதிக்கு சென்று அப்போது தகவலில் ஈடுபட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கொண்ட கிடங்கல் 2 பகுதியைச் சேர்ந்த அப்போ என்கின்ற ஆகாஷ், சிற்றரசு, ராஜா ஆகியோர் பயணி ஒருவரிடம் சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர். காவலர் முருகையன் இது சம்பந்தமாக கேட்டுள்ளார். அப்போது 3 பேரும் காவலர் முருகையன் ஆபாசமாக பேசி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் உடனடியாக சில காவலர்கள் வந்தவுடன் அப்போ என்கிற ஆகாஷ், சிற்றரசு மற்றும் ராஜேஷ் ஆகிய 3 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த நிலையில் ராஜேஷை போலீசார் அங்கிருந்து துரத்தி சென்று பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்த போது திடீரென கஞ்சா மற்றும் குடிபோதையில் வந்த ராஜேஷின் சகோதரர்கள் பிரதீப் என்கிற சேட்டு, பாலாஜி, ராஜேஷின் நண்பர் சிற்றரசு மற்றும் ராஜேஷின் மனைவி மனோகரி ஆகிய 5 பேர் திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு வந்து உதவியாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை ஆபாசமாக பேசி அவர் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து சரமாரியாக தனது மார்பு மற்றும் கழுத்து போன்ற பல்வேறு பகுதிகளில் கிழித்துக் கொண்டு போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பு, ஆகாஷ், சேட்டு, பாலாஜி ஆகியோர் மீது பல்வேறு அடித்தடி, கஞ்சா வழக்குகள் போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கலி அப்துல்லா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.